ஷோ ஸ்டார்ட் பண்ணி 1 வருஷம் ஆயிடுச்சு. பயங்கரமா ரீச் ஆயிட்டோம் போலயே. அடுத்து என்ன பண்ணலாம்? எதுக்கு அவன் அடிச்சிட்டு இருக்க? என்னன்னு சொல்றா? ஏண்டா உனக்கு சப்போர்ட் பண்ற என்னைய வாயமுடுன்னு சொல்றியா? விஜய் எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். நீ ஏன் இவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்க? நீயே வேண்டாம் நியாயத்தை கேளு. டேய் நியாயத்தை குடுறா. என்னடா முழிக்கிற? நியாயத்தை குடுறா. அங்கிள் விஜய் தானே நியாயத்தை கேட்க சொன்னா, அதான் கேட்டுட்டு இருக்கேன். குடுறா. ஓ இதான் நியாயத்தை கேக்குறதா? நான் நியாயத்தை தட்டி கூட கேட்பேன். தட்டி கேப்பியா? எங்க கேளு. நியாயத்தை குடுறா. இவ நல்லா தட்டி கேக்குறாளா? இவன் நல்லா தட்டி கேளு. நியாயத்தை குடுறா. ஏண்டா உனக்காக சப்போர்ட் பண்ணி நான் இவங்க கிட்ட பேசினா நீ என்னைய வாய மூட சொல்றியா? இதான் நானும் கேட்டேன். இதெல்லாம் உனக்கு தேவையா? ஏண்டா அவங்க அடிச்சா மட்டும் சும்மா இருக்க, நான் அடிச்சா கேள்வி கேப்பியா நீ? நீ போப்பா. ஏய் நான் முறைக்கிற? அழுறா? அப்பா என்ன பாச்சு? சொல்லுப்பா. விஜய் நீ என்ன கேட்டாலும் அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்க? மண்டையில 2 கொட்டுனா பேச போறானுங்க. மண்டையில கொட்டுறதுதான் பிரச்சனையே. நீ என்ன அடிச்சாலும் அவங்க வாயை திறப்பாங்களே தவிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. ஏன் மௌனம் வருதமா? கிட்டத்தட்ட அப்படிதான் வச்சுக்கோயேன். ஆனா இந்த விரதம் எப்ப முடியும் தான் தெரியல. இப்ப அடிக்கிற அடியில எப்படி இந்த விரதம் முடியுதுன்னு மட்டும் பாரு. சரி சரி நானே சொல்றேன். அங்க திரும்பி என்னடி பாத்துட்டு இருக்க? இல்ல நான் திருமண கேப்ல எடிட்டர் ஏதாவது ஃபிளாஷ்பேக் போடுவாங்க. ஷூட் பண்றதே 3 மணி நேரமா? முழு ஷூட் எடுத்து முடிக்கிறதே முடியாது. இதுல ஃபிளாஷ்பேக் வர தனியா எடுப்பாங்களா? ஒழுங்கா நீயே வாயால சொல்லு. நானே சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம தெரு முனையில ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஜூஸ் வித்துட்டு இருந்தாங்க. இந்த லூசுங்க அந்த ஜூஸ் குடிச்சிருச்சு. அப்பையில இருந்து அந்த ஜூஸ் யார் யாரெல்லாம் குடிச்சாங்களோ அவங்க என்ன வார்த்தை பேசினாலும் மண்டையில இருக்க முடியெல்லாம் கொட்டி சொட்டையாயிருவாங்களாம். ஏன் அதை நீ குடிக்கலையா? நான் குடிச்சேன். ஆனா இது பாய்ஸுக்கு மட்டும்தான் அஃபெக்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. நல்ல வேளை நாங்க தப்பிச்சோம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நாங்களும் ஆரம்பத்துல நம்பல. பக்கத்து வீட்டு அங்கிள் இருக்காங்கல்ல, அவங்க பேச பேச அவங்க மண்டையில இருக்க முடியெல்லாம் கொட்டி சொட்டையாயிட்டாங்க. அதுல இருந்து பசங்க எல்லாம் உஷாராயிட்டாங்க. இதெல்லாம் சரியாகுமா ஆகாதா? 1 வாரத்துல சரியாகும்னு சொல்லிருக்காங்க. 1 வாரத்துல ஆகலனா? 2 வாரத்துல ஆகலாம். 2 வாரத்துலயே ஆகலனா? அதுவே பழகிரும். அட யாரடி இவ? நல்ல வேலைடா நீங்களா பேசாம தப்பிச்சிட்டீங்க. நீ மாட்டிக்கிட்டியே. நான் மாட்டிக்கிட்டேனா? புரியல. உங்களுக்கு புரியும். சரி விவிதா எனக்கு ஒரு டவுட். இவங்களுக்குலாம் மண்டையில இருக்கு அதனால பேசாம இருக்காங்க. ஓகே. இவன் மண்டையில அப்படி என்ன வாழுதுன்னு இவன் பேசாம இருக்கான்? ஏய் பேசுறான். பேசுறான். பேசுறான்டா. பேசுறான்டா கம்ப்ளைன்ட் பண்ற. சரி சரி வா போலாம். நான் வந்து பாத்துக்கறேன். ஏய் அது செத்து போ. சாவு. அப்பா முருகா எப்படியாவது எங்க எல்லாத்தையும் நீ தான்ப்பா காப்பாற்றணும். அப்பாடா க்ரீம் பிஸ்கெட் யாரும் வராங்க. டேய் பிஸ்கட் சதீஷ் ஆர்டிஸ்ட் டாம்லி என்னடா ஆளே மாறிட்டீங்க? என்னாச்சு? என்ன சொல்றானுங்க? வரமாட்டேன்னு சொல்லிட்டு தானே போனா, அப்புறம் என்ன இதுக்கு வந்த அப்படின்னு. இதுக்குன்றத அவன் சொன்னானா? சரி காலத்தின் கட்டாயம் வந்தானாகணும். மாசமா இருக்கியா? சொல்லவே இல்ல. அது இல்ல நீ எப்படி இருக்கேன்னு கேக்குறாங்க. என் வீட்டுல நீங்க இருக்கீங்களடா, எப்படா சந்தோஷமா இருக்க முடியும்? கிளம்பிடா முதல்ல. சரி ஆமா நீங்க ஏதோ ஜூஸ் குடிச்சனால தான் இப்படி ஆயிடுச்சாம்ல. 2 பேர் தான் ஜூஸ் குடிச்சீங்க. யாராச்சும் ஒருத்தர் வந்து தப்புன்னு சொல்லிருக்கலாம்ல. என்ன சொல்றானுங்க? இவன் தான் கூட்டிட்டு போனான் அவனும், அவன் தான் கூட்டிட்டு போனான் இவனும். மாத்தி மாத்தி பழி போட்டுக்கிறாங்க. ஆனா 2 பேரும் ஒண்ணா தான் போனாங்க. நான் பார்த்தேன். நீ தான் பார்த்தல்ல, அறிவிடல சொல்ல வேண்டியதானே? எங்க கண்ட கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்ல சொன்னா கேளுன்னு கேட்கலையே. நாய் என்ன சொல்லியே? சரி எங்க போறானுங்க?
பக்கத்து வீட்டுல பால் குடிக்க போறீங்களா? அக்கா வீட்டுல இல்லையா? பேசாதடா. அக்கா வீட்டுல இல்லையா? ஓ ஜூஸ் குடிக்க போறீங்களா? சரி 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 போங்க போங்க போயிட்டு அந்த ஜூஸ்ல விஷம் கலந்து வச்சிருப்பாங்க குடிச்சு செத்து போயிருங்க எங்க வீட்டுக்கு வராங்க. விபிதா நீ எங்க என் கூட வர? நான் போயிட்டு தனியா வீட்டை சுத்தி பாத்துக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு பாத்து. நானும் வரேன். நீ எதுக்கு வர? எல்லாம் ஒரு கம்பெனிக்கு தான். எப்படி எங்கேயும் டிரான்ஸ்லேட்டர் தேவைப்படும்ல. ஓ புரியாது. அதுக்கா? சரி வா. இவன் ஏன் இங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்? என்னாச்சு? என்னடா? என்ன சொல்றான்? யாரோ கைய முறுகி அவன் நெஞ்சிலே அடிச்சிட்டாங்க. அச்சச்சோ யாரா சொல்றோம்? பாம்பு அடிச்சிருச்சான். ஐயோ பாம்பு அடிச்சிருச்சா? எங்கடா அடிச்சது? கண்டுபிடிச்சிட்டேன். இவன் இதயத்தை யாரோ உடைச்சிட்டாங்க. யாரு யாரு உன் இதயத்தை உடைச்சா? ஏன் இவ்வளவு கேவலமா ஃபீல் பண்றான்? என்னாச்சு? யார் யார் அந்த பொண்ணு? என்ன நடந்தது? நீ ஒரு பொண்ணு இல்லையா? ஒரு பொண்ணு இது கொடுத்து லவ் பண்ண. கரெக்ட்டா? லவ் பண்ணிருக்கான். அந்த பொண்ணு தூக்கி போட்டுருச்சான். பிச்சா சரி ஏதோ ஒண்ணு தூக்கி போட்டுருச்சான். லவ் தூக்கி போட்டுருச்சான். யாருடா அந்த பொண்ணு? ஏய் எதுக்கு இப்போ குழந்தை மாதிரி அல்றான்? சொல்றா. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி திட்டு போறான் அசிங்கமா? அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? ஏய் யாருன்னு சொல்லு. அது தெரியாம இருக்கிறதே உனக்கு நல்லது. அப்படியா? சரி வா போலாம். எப்படி நான் ஒரு நாள் கண்டுபிடிக்கிறேன். ஏய் நீ இன்னும் இங்கதான் இருக்கியா? போயிட்டேன்னு சொன்னாங்க. ஆமா நீ என்ன இங்க பண்ற? நீ போயிட்டேன்னு சொன்னாங்க. அத நான் கேட்கணும். நீ தான் போயிட்டேன்னு சொன்னாங்க. அத நான் கேட்கணும். அப்படியே மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருங்க. சரி சரி கிளம்பு. ஏய் நில்லு. நீ எங்க போற? நீ தானே கிளம்புன்னு சொன்ன. நான் ஒன்ன சொல்ல அவள ஏய் நீ என்ன நிக்கிற? நீ தானே நிக்க சொன்ன. நான் இவள சொன்னேன் ஒன்ன சொல்ல. சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஊர்ல இருந்து வரும்போது ஏதோ வாங்கி கட்டிட்டு வந்தியாமே அது என்ன? அதுக்குள்ள தெரிஞ்சா? யார் சொன்னா? என் அண்ணன் தான் சொன்னா. அவனை அப்புறமா பாத்துக்கற ஒரு நாள். அவனை அப்புறமா பாத்துக்கோ. ஊர்ல இருந்து வரும்போது வாங்கி கட்டிட்டு வந்தல்ல அது என்ன? அதெல்லாம் ஒண்ணும் வாங்கிட்டு வரல. வாங்கிட்டலாம் சொல்ல முடியாது. இப்ப சொல்றியா என்ன? சின்ன பொண்ணு கேக்குறால சொல்லு விஜய். ஏய் ஊர்ல தாத்தா கிட்ட மோட்டார் ரிப்பேர் பண்றேன்னு உடைச்சிட்டேன். அதுக்கு வாங்கி கட்டிட்டு வந்தேன். ஓ சரி ஊர்ல இருந்து வரும்போது எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த? மாப்பிளை வாங்கிட்டு வந்திருக்கேன். மாப்பிளையா? எனக்கா? ஐயோ இந்த வீட்ல இருக்குதுங்களா லூசா சுத்துது. இத பார் மோகினி பிசாசு மாதிரி போகுது பார். என்னாச்சு எனக்கு என்னாச்சு எங்குமே உன்முகம் பார்க்கிறேன். என்னாச்சு எனக்கு என்னாச்சு எங்குமே உன்முகம் பார்க்கிறேன். இரு. அடி அவன. ஏண்டா ஒருத்தன் கிட்ட வந்து கிஸ் பண்ண வரேன் அது கூட தெரியாம பாத்துட்டு இருக்க? என்னது யார கூட்ட வரணும்? இல்ல இல்ல நீங்க எப்ப வந்தீங்கன்னு கேக்குறான். ஒருத்தன் வந்து பக்கத்துல நிக்கிறது கூட தெரியாம ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. கோயிலுக்கு? இல்ல இல்ல நீங்க வீட்டுக்கு எப்ப வந்தீங்கன்னு கேக்குறான். ஓ நான் வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவன் இப்ப என்ன சொல்லிட்டான்னு நீ இப்படி வெக்கப்படுற? அதானே நாங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தோம்னு சொன்னான். ஆடா சை நீங்க என்ன வேணா பண்ணுங்க. விபிதா அப்பாட்ட சொல்லி 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் முதல்ல. ஏய் நவுரா.
சரி அது இருக்கட்டும். இவன் பேசுறது எனக்கு புரியவே இல்ல. நீ மட்டும் எப்படி புரிஞ்சுக்கிட்ட? அது எங்களோட காதல் மொழி. எங்க ரெண்டு பேத்துக்கு மட்டும்தான் புரியும். ஐயோ விபிதா, சத்தியமானால முடியல, இங்க இருந்து கூட்டு போயிரு. ஒரு நிமிஷம் இரு. தங்கச்சி எங்கடா இருக்கா? புரிஞ்சு, அந்த ரூம்ல தானே இருக்கா? வா. எனக்கு என்னாச்சு தங்கச்சி, 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 அண்ணா தங்கச்சி, அண்ணா தங்கச்சி. என்ன சும்மா டயலாக பேசுங்க. எங்கண்ணா போன இவ்வளவு நாளா இந்த தங்கச்சியை விட்டுட்டு? கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கலான்னு எஸ்டிஆர் மாதிரி ஹிமாலயாஸ் போயிருந்தோமா. ஓ அப்ப வந்துட்டு நாங்கெல்லாம் உன் நிம்மதியை கெடுக்கிறோம். தெரியாத மாதிரியா பேசுவேன். இனிமே விட மாட்டேன்னா? நிம்மதியா இருக்கிறது தானே, அதான் தெரியுமே. ஏய் விடுமா, அதனால என்ன? என்ன விடு, நான் நிம்மதியா இருக்கேன். டிரான்ஸ்லேட் பண்ணதானே கூட வந்த, அனுபவி. தங்கச்சி ஏமா சோகமா இருக்க? அண்ணா ஒருத்த வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டானா. அதுக்கு அவன் தானே சோகமா இருக்கணும், நீ ஏன் ஃபீல் பண்ற? இல்லண்ணா, அவனுக்கு என்ன சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உனக்கு என்ன தோணுதோ சொல்லு. ஒருவேளை நான் அவனுக்கு ஓகே சொல்லிட்டா? எங்களுக்கும் ஓகே தான். அண்ணா அப்புறம் நான் அவனுக்கு என்ன சொல்றது? யாருமா அவன்? அது என் பாய் பெஸ்ட். அவன் ஏன் ஒத்துக்கணும்? ஏன்னா நான் அவனை தானே லவ் பண்றேன். லவ்வா? இது எப்பத்துல இருந்துமா? அது நான் காலேஜ் போகும்போது என்னை கொண்டு வந்து விடுவானா அப்ப இருந்து. கொண்டு போய் விடுவானா? எத்தனை நாளா? நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தானே இருந்தோம். ஆமாண்ணா. அது அம்மா, இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத. உங்க அண்ணனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும். அண்ணா ஏன்னா மூஞ்சி அப்படி வச்சுக்கிற? ஃபீல் பண்றானாமா. விபிதா, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லு. என்ன கை தாக்கலா கூட்டிட்டு போய் பக்கத்துல இருக்க ரூம் கூட்டு போயிரு. என்னால முடியல. ஓ பாய் பெஸ்ட் பேர் என்னமா? செந்தில் மட்டும் சொல்லாத. டைரக்டர் செந்தில் மட்டும் சொல்லாத. நான் வேற பேர் தான்.